ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு ரொம்ப ஆசையா கேசரி செஞ்சு குடுத்தாங்க. ஆனா, அவங்க ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப ஸ்பீடா சாப்பிட்டோனே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவங்க மனைவி அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து கேட்டாங்களாம். "ஏங்க நீங்க இப்படி பண்ணீங்க? நீங்க இந்த மாதிரி அவசரமா சாப்பிட்டீங்க. டேஸ்ட் பண்ணி சாப்பிடல." "இல்ல எனக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வந்துருச்சு. அதனால நான் கேசரின்னோனே சீக்கிரம் சாப்பிட்டேன்." 22 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்ததுங்க? "இல்ல உன்ன நாங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ நான் கேசரிய ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருந்தேன். அம்மா கேட்டாங்க, "நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேசரிய நெனச்சு சொல்ல, எங்க அம்மா உனக்கு பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீயே பார்க்குறியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப எதார்த்தமா சொல்ல, அந்த அம்மா போட்டு சாத்துன்னு சாத்திட்டாங்களாம். இது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியா இருந்தாலும், இதிலிருந்து ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். வேதத்தில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்." நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது, ஐயோ! அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயத்தோடும், ஒரு ஒரு விதமான ஒரு வெறுப்போடும் நம்ம நெறைய விஷயங்கள் நடந்துக்குவோம். ஆனா, அந்த மாதிரி நடந்துக்காம, எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாம, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில வைக்கப்படுவோம். நமக்கு நன்மை சேரும். நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நினைக்கும்போது, உண்மையாலுமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும், நன்மையும் பெற்றுக்கொள்ளவும் பயப்படாதீங்க. காட் பிளெஸ் யூ.